உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு முக்கியமான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே புத்திசாலித்தனம் உள்ள ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நிறைய விஷயத்தை பார்த்து அதை எப்படி நுணுக்கமாக ஒரு விஷயத்தை செய்யலாம், எதை செஞ்சால் நல்ல பேர் கிடைக்கும், எதை செஞ்சால் பிரச்சனை வரும் தெரிந்து வேலை செய்யக்கூடியவர்கள், தெரிந்து வைத்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. இந்த மிதுன ராசியை பற்றி சொன்னோம், பயங்கர புத்திசாலி, அறிவாளி. ஆனால் அந்த புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம் எல்லாமே நிறைய பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அஷ்டம சனி காலத்தில் இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. எந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்களோ அதில் நிறைய பிரச்சனை. முக்கியமாக பார்த்திங்கன்னா, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய கடனை கொடுத்த அமைப்பு இந்த மிதுன ராசி என்பதுக்கு நிறைய உண்டு. கடன் பிரச்சனைனால நிறைய கண்டினியூஸாக வீட்டில் பிரச்சனை, சொத்து விற்க வேண்டிய நிலைமை, வண்டி வாகனத்தை விற்க வேண்டிய நிலைமை, மதிப்பு மரியாதை போய் அவமானப்பட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. ஆனால் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவோம். இந்த கர்மஸ்தானத்தில் அதுவும் முக்கியமாக கர்மஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா, முதல்ல தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் சில விஷயங்களை சரியாக பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அது மாதிரி கிடையாது. உங்களுடைய நேரம், அந்த நேரம் சரியில்லாதனால தான் நிறைய பாதிப்புகளை அடைஞ்சிட்டீங்க. அதனால தான் கடன், அதனால தான் பிரச்சனை. உண்மையிலே நீங்கள் நிறைய விஷயத்தை யோசித்து கரெக்டாக தான் பண்ணீங்க. எப்போவுமே ஒரு நேரம் சரியில்லாத போது நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, நம்ம அதில் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. அந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு அதில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு நிறைய அனுபவ பாடங்களை இந்த சனி பகவான் அஷ்டம சனி காலத்தில் கொடுத்துட்டார். அந்த அனுபவம் உங்களுக்கு இப்போ வர்ற அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அந்த அனுபவம் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்க போகுது. அந்த வரக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டுகளில் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஒரு தொழில் செய்தவர்களுக்கு மினிமம் 3 அல்லது 4 தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். இப்போது மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய செஞ்சேன் சார், ஆனால் சில இடத்துல நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டுது, சில இடத்துல நான் ஒரு லெவலுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல, ஒரு இடத்துல பணம் வரல, ஒரு இடத்துல கடன் பட்டுட்டேன், அதுக்கப்புறம் இதில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் வரல, கடன் கிடைக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அப்படியே லாக் ஆகிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி தொழிலில் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சி பலனாக இருக்க போகுது. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய விஷயங்களை யோசிக்கிறீங்க. அந்த ஊரில் அப்ளை பண்ணலாம், இந்த ஊரில் அப்ளை பண்ணலாம், இந்த கம்பெனி மாறலாம், அந்த கம்பெனி மாறலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் எதுவும் நடக்கலை. அந்த அஷ்டம சனி காலத்துலேருந்தே ஒரே போராட்டமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு வேலை இழந்தவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, வேலை வாய்ப்பே சில பேருக்குலாம் 2 வருஷம் 3 வருஷமாக கிடைக்கல. அப்படியே வேலை கிடைச்சா கூட பழைய மாதிரி சம்பளம் இல்லை சார், நான் வேறு வழி இல்லாமல் இந்த கம்பெனியில் இருக்கேன், எனக்கு லோன் இருக்குது, எனக்கு குழந்தைங்களாம் இருக்காங்க, ஹவுசிங் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், வேறு வழி இல்லாமல் எனக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய தரம் உயரப்போகுது. உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு.
அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க, கூப்பிட்றேன், இன்டர்வியூ சொல்கிறோம், இன்டர்வியூ போயிட்டுலாம் கூட சில பேருக்குலாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும். இப்போ நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இதே விஷயத்த ஒரு மிதுன ராசி என்பவர் சொன்னார். எல்லாமே அப்ளை பண்ணி 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், எல்லாம் போனேன், ஒரு கேள்வி கூட கேட்கல, ஏதோ அப்படியே பர்சனலாக கேட்டு கடைசியில் ரிஜெக்டட்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு ஒரு விடிவு காலமே வராதா, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, வெயிட் பண்ணுங்கள், மார்ச் 29ஆம் அப்புறம் நேரம் நல்லா இருக்குது, கவலைப்படாமல் இருங்க, ஒரு 2 மாதம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமாக வெளிநாடு போகக்கூடிய மிதுன ராசி என்பர்கள், அவங்களுக்கெல்லாம் மார்ச்சுக்கு அப்புறம் தான் எல்லாம் நல்லது நடக்க போகுது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, தேவையெல்லாம் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. மார்ச் 29 அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்தே அனுப்பலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம். அதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே உண்டு. நிறைய மிதுன ராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க. முக்கியமாக மிதுன ராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய ஊர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யுஎஸ்ஏல இருப்பீங்க, ஆஸ்திரேலியாவில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் யூகேல இருப்பீங்க. இந்த 3 கண்ட்ரியில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஜாதகம் பார்க்கும்போது நிறைய இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகம்லாம் பார்க்குறோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, படிப்புக்காக போயிட்டு கடைசியில் வேலை வாய்ப்பு கிடைக்கல, நான் வெளிநாட்டில் 10 வருஷமாக இருக்கேன், 15 வருஷமாக இருக்கேன், இப்போ திடீர்னு ஒரு மேனேஜர் வந்தார், என்னை வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க, வேலை போயிடுச்சு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூழல் மாறிட்டுருக்கு, எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல, இல்லை வேலையில் நல்ல நிலையில் இருப்போனான்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்குது. அந்த காலம் மாறதான் போகுது, உங்களுக்கும் வேலை கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிநாட்டில் இல்லை இப்போலாம் சூழ்நிலைகள்லாம் சரியில்லைன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் ஜாதகப்படி நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் மாட்டாமல், மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும், உங்களுக்கு மட்டும் பிரச்சனை வராமல் நீங்கள் பாட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்காங்க. அதனால் கவலைப்படாமல் இருங்க. வெளிநாட்டில் இருக்கீங்கனாலும் கவலைப்படாமல் இருங்க. அதுமாரி பிஆர் அப்ளை பண்ணணும், நான் பர்மனெண்ட்டாக இங்கே தங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் எடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மனைவி மக்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இடம் சம்பந்தமான பிரச்சனை, வீடு சம்பந்தமான பிரச்சனை. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையை உங்கள் 4ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ அந்த சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், இடம் விற்கலை, வீடு விற்கலை, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய மிதுன ராசி என்பவர்கள் மாட்டியிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சொத்து விற்று அதன் மூலமாக பணம் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனை எல்லாம் குறைய போகுது. கவலைப்படாமல் இருங்க. அதே மாதிரி நிறைய சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா, அந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்திலே இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். நிறைய பேர் ஏற்கனவே பிஸ்னஸில் வீடை இழந்திருப்பீங்க, காரு வண்டி வாகனத்தை இழந்திருப்பீங்க, திருப்பி வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே போல் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த அஷ்டம சனி காலத்தில் கணவன் மனைவி கூட ஒரு புரிதல் இல்லாமல் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. 2 குடும்பத்தாரும் சண்டை போட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏண்டா கல்யாணம் பண்ணுற நிலையெல்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைலாம் வர மார்ச்சுக்கு அப்புறம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தை சொல்லுவோம். அந்த களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. நீங்கள் சிறப்பாக வாழ போகிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனைகள்லாம் தீரும். இல்லை சார் அந்த டைவர்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, நாங்கள் அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், மிதுன ராசி அப்படின்னாவே வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும், வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புனால தான் நிறைய பேருக்கு திருமணம் லேட் ஆகுது. எல்லாருக்கும் எதிர்பார்ப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம்தான், இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் உங்களுடைய திருமண வாய்ப்புகளை தட்டி கழிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வரனை பார்த்து திருமணம் செய்வதற்கான யோகம் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அதற்கான விஷயங்களும் செய்யலாம். நிறைய மிதுனராசி என்பது உடல்நிலை பாதிப்புகள், அந்த உடல்நிலை பாதிப்பானதுனால
உங்களால் தொழிலில் கவனம் செலுத்த முடியல, வேலையில் கவனம் செலுத்த முடியல. முக்கியமாக வயதானவர்கள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டீங்க. நான் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் நான் அப்படியே படுத்துட்டேன், ரிட்டையர்மெண்ட் பணம் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை. குழந்தைங்களுக்கு உங்களால் செய்ய முடியல, என் பையன் என்னை மதிக்கலை, என் பையன் எனக்கு எதுவுமே செய்யலை, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக மார்ச்சுக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகும். அதனால் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் மிதுன ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டி திருநள்ளாறு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், தொழிலில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை திருமணத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கலாம், எல்லாமே நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29 அப்புறம் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தாற் போல், தசாபுதி தந்தாற் போல் பலன்கள் மாறும். ஏன்னா நம்ம ஜாதக பலன் சொல்லும்போது ராசிக்கான பலன்கள் சொல்லிகிட்டே வரோம். உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா சனி திசை, சில பேருக்கு புதன் திசை மிகப்பெரிய கடன் நஷ்டத்தை கொடுத்துருக்கு, சில பேருக்கு பிரிவினைகளை கொடுத்துருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் உடைய மற்ற கிரகநிலைகள் அமைப்பு தான். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம், எதெல்லாம் செஞ்சால் சில விஷயங்கள் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்பீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், கையில் எழுதுன மாதிரி நோட்டு மாதிரி PDFில் 51 பக்கம் கொண்ட ஜாதகம் கிடைக்கும். வெறும் 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அதே போல் ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.